அப்படின்னு அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணோன்னா நமக்கு அது ஃபுல் டீட்டெயில் தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒர்க்கரை கூட வந்து வேலை வாங்க முடியும். சும்மாவே வந்து எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு அரைகுறையாக நம்ம படிச்சிருந்தோம்னாக்கா அது கண்டிப்பாக முடியவே முடியாது. நீங்கள் நிறைய பேரால் வந்து இந்த டெய்லரிங் ஒர்க்கில் வந்து ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா அது ஒரே ஒரு காரணம் தான். அவங்களால வந்து அதை ஃபுல்லாக அந்த வேலை வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்ன ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் என்ன சார்ஜஸ் வந்துட போகுது, அந்த டைமிங்கை நம்ம வெஸ்டர்ன் மெத்தடில் போட்டோம்னாக்கா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து நம்ம ஜாஸ்தியாக வாங்கலாம். அவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ பார்த்துட்டு இப்போ நம்மளோட இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யாருக்காவது இப்போ என்னோடய டாட்டர் வந்து காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரெடி பண்ணி அந்த பாடி ஃபிட்டிங்கோடு நான் ரெடி பண்ணி அனுப்பும்போது அவங்க வந்து அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும். ஸோ அவங்க வேறு யார்கிட்டையாவது அவங்க பார்ப்பாங்க. ஆக்சுவலி அவங்க போகிறதே வந்து டிசைனிங் காலேஜா. ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போது ஃபினிஷிங்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணோம். மார்க்கெட்டிங் பண்ணாமல் இப்போ நான் வந்து உங்ககிட்ட உட்காந்து பேசாமல் என்னை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து ஒரு ஷாப் இல்லைன்னா என்னை பற்றி தெரியவே தெரியாது. வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது ஒரு அளவுக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம மினிமம் வந்து ஏதாவது ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்ம வேணுனாக்கா நம்ம அட்லீஸ்ட் வந்து நல்ல நமக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ பொட்டிக் வந்து ஒன்றுமே தெரியாதவங்க டெய்லரை வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்படி வந்து ஒரு செக்ஷன் இருந்துச்சு ஒரு டைமில். அட்லீஸ்ட் வந்து அது நார்மல் மெத்தடு. இப்போ வந்து யாருமே வந்து நார்மல் மெத்தடே விரும்புறது கிடையாது. எல்லாமே வெஸ்டர்ன் மெத்தட் தான் விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணோம், டபுள் த காஸ்ட் ஏர்ன் பண்ணோம். நம்ம ஒரு ஷாப் வச்சாவே வந்து ஒரு ரெண்ட்டு வந்து எடுத்துடணும். அட்லீஸ்ட்டு ரெண்ட்டை எடுத்துகிட்டு அதை மேலே நமக்கு ஒரு அளவுக்கு காசு இருந்துச்சுன்னா தான் வந்து நம்மளது வந்து லாஸில் போகல அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ரெண்ட்டே வந்து நம்ம கையில் கொடுத்து நம்மளே வந்து கொடுத்தோன்னா ஷாப்புக்கு அது வந்து லாஸில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து ரெண்ட்டெல்லாம் வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம ஷாப்பில் ஆனதே கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து டெய்லர்ஸே இல்லைனா கூட நாங்களே வந்து ரெடி பண்ணி முடிச்சிடுவோம். அதில் இந்த வெஸ்டர்ன் மெத்தட்லாம் வந்து நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போதே வந்து 2500லேருந்து 3000 வரைக்கும் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிடுவோம். ஓகே, இது மெசேஜ் வந்துருக்கு. ஓகே ஓகே, புரியுதா இப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலான யூடியூப் சேனல் வச்சுட்டு நம்ம யூடியூப்பில் வந்து சும்மா நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுறோமோ அது போடுறத விட நம்ம கையில் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம அது யூடியூப்பில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் பார்க்குறவங்களால கற்றுக்க முடியலனா கூட ஒரு நம்மக்கிட்ட வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது அந்த மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். யூடியூப்பில் வந்து ஏர்னிங் பண்ணுறது 0 தான் சொல்லணும். அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது 24 ஹவர்ஸ் அதுக்குள்ளேயே இருக்கிறவங்களாலேயோ இல்லை அதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் பற்றி வந்து எல்லாருக்கும் ஃபேமிலி இஷ்யூஸை காமிச்சு அவங்கள இது பண்ணுறதாலேயோ ட்ரிகர் பண்ணுறதாலேயோ அவங்க ஒரு சீரியல் மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து யூடியூப்லலாம் சர்வை பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி கையில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஒர்க்கு வச்சுட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு யாருமே வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணி நமக்கே போட்டுட்டு காமிக்கும் போது இந்த மாதிரி மெத்தடில் வெஸ்டர்ன் மெத்தடில் பண்ணும்போது இந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக வந்து உங்களால் ஆர்டர் எடுக்க முடியும். நிறைய பேர் வந்து எங்கள் பிஸ்னஸே வர மாட்டேங்குது, ஆர்டரே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஷாப் இருக்கிறவங்க. நான் இப்போ எங்கள் ஏரியாலே வந்து வெஸ்டர்ன் மெத்தட் வந்து நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப கம்மியான அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம 2மே சேர்த்து பண்ணும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாஸே வந்து ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைவில் வந்து இது டீட்டெயிலாக ஓரியன்டாக ஃபேஷன் டிசைனிங் ஓரியன்டாக எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி வந்து பிஸ்னஸ் பிடிக்கலாம், இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து செலவாகுது, ஸோ என்ன ஃபேப்ரிக் வந்து போடலாம் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம மெயினாக வந்து நம்மளோட டிசைனிங் பற்றி தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் டிசைன் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சு நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லைவ் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ நீங்களும் ஈஸியாக வந்து எல்லாமே கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் வந்து முடிஞ்சிடுது. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தவங்களுக்கு லைக் போட்டவங்களுக்கு, ஸோ நீங்கள் லைக் போடுறதால நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இதனால் வந்து எனக்கு இன்கம் வரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு ஷேர் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து தெரியாதவங்க வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இல்லை எங்கே போய் கேட்குறது எப்படி கற்றுக்கிறது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து 9 o'clock ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் லேட்டு. ஓகே, பாய், see you.